ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நெக் டிசைன் பார்க்கலாம். பட் ஃப்ரண்ட் நெக் இல்லை, இது பேக் நெக். ஸோ பேக் நெக்கோட ஹைட் அண்ட் வித் ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கில் நான் பார்டர் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெத்து வித்துக்கு தகுந்த மாதிரி நான் மெயின் ஃபேப்ரிக்கில் நாச்சஸ் போட்டிருக்கேன் அண்ட் சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நாச்சஸ் கிட்ட கரெக்டாக இருக்கா அண்ட் சென்டர் பாயிண்டில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாச்சஸ் போடும்போது நம்மளுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ்லலாம் இந்த மாதிரி சுருக்கம் வராது. பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதுக்கு மேலேயே டாப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பேக் நெக்கில் நான் பார்டர் வச்சு தான் அட்டாச் பண்ணி ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ பார்டரில் 2 சைடுமே நான் கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன். அதனால் அந்த பார்டர் அளவுக்கு நீங்கள் மடித்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த பார்டரை நம்ம அப்படியே பேக் நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மடிக்கிறது, அதாவது இந்த அளவுக்கா இல்லை இவ்வளோ கம்மியாக மடிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டு இருந்துச்சுன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட் இல்லையா? ஸோ இதோட எட்ஜும் இதோட இதுவும் மார்க்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு மடித்தா போதும். இப்போது இந்த டைரெக்ஷனில் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பானைக்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாத்துக்குமே பார்டர் அட்டாச் பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.